ரொம்ப துயரமான ஒரு செய்தி. நடிகர் அபிநய் மரணமடைந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த அபிநயுடைய இறப்புக்கு பின்னாடி சினிமா உலகத்துல இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இது இந்திய சினிமாவிலே இருக்குது. சாதாரண ஒரு எளிய மனிதர்கள் சினிமாவுக்குள்ள வந்து போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது 1-2 நபர்களால் மட்டும்தான் சாத்தியப்படுது. அந்த மாதிரி சூழலுக்குள்ள சிக்கி போனவர் தான் இந்த அபிநய். அவருடைய மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய துயரம் இருக்குது. சரி, இந்த அபிநய் எந்த ஊரை சேர்ந்தவர், இவர் நடித்த படங்கள், அவர் கடந்து வந்த பாதை, இவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி, இவர் ஏன் இந்த மாதிரியான சூழலுக்குள்ள சிக்கிக்கிட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அபிநய் 1981 ஜூன் 20 பிறக்கிறார். சென்னை சேர்ந்தவர் தான் அவர். இவருடைய உண்மையான பேர் அபிநய் கிங்கர். இந்த அபிநய் என்ன பண்றாருன்னா 2002 துள்ளுவது இளமை அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை இயக்கியது இயக்குனர் கஸ்தூரி ராஜா, தனுஷோடைய அப்பா. நடிகர் தனுஷுக்கு முதல் படம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா தனுஷை விட சிறப்பாகவே நடித்திருந்தார் அபிநய். அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்து தொடர்ச்சியா நிறைய படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆயிருக்கிறார். அதாவது ஏறக்குறைய 8 படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆனாராம். இது அவரே பேட்டியில சொல்லியிருக்கிறார். ஜங்ஷன், அப்புறம் சிங்கார சென்னை, பொன் மேகலை, இதெல்லாம் தமிழ்ல கமிட் ஆயிருக்காரு. அதே நேரத்துல மலையாள படங்கள்ல நிறையாவும், அதுக்கப்புறம் நிறைய விளம்பர படங்களை நடித்ததான் சொல்லிக்கிறார். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா ஓரியோ பிஸ்கட்டுக்கு நடித்தது. டிவியில் அந்த நேரத்தில் அடிக்கடி இந்த விளம்பரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஹீரோ வாய்ப்பு மறுக்கப்படுது. இதுதான் இந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப எளிமையான பேக்ட்ராப்லேருந்து வர்றவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, இங்கே பக்கபலமாக யாரும் இல்லை அப்படின்னு. இப்போ தனுஷ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டரு, அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ண இடம், அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர், இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப் இருக்குது. இப்போ சிம்புக்கு அந்த மாதிரி பேக்ட்ராப் இருக்குது. தனியாக போராடி ஜெயிச்சவங்கள ஒரு சில நபரை தான் நம்ம அடையாளம் கட்ட முடியும். அதில் அஜித்தெல்லாம் அந்த மாதிரியான வரிசையில் நம்ம சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வரிசையில் வர வேண்டியவர் தான் அபிநய். ஆனால் அவருக்கு நடந்த சில பர்சனல் இஷ்யூவும் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஹீரோவாக நடித்த படங்கள் சரியாக போகலை, வந்த நல்ல வாய்ப்புகளும் அவருக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது. வளர்ந்து இருக்கிற இங்கே நடிகர்கள் புதுசாக வர்றவங்கள வளர விட மாட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது இந்திய சினிமா முழுவதுமே இருக்குது. அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இவருக்கு அதுக்கப்புறம் படங்கள் கிடைக்கல. அதனால சோர்ந்து போகாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து வந்த படங்களில் துணை கதாபாத்திரங்களா நடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரியான படங்கள் சொல்ல சொல்ல இனிக்கும், ஆரோகணம், பாலைவன சோலை, என்றென்றும் புன்னகை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், சந்தானம் நடித்திருந்த படம். அந்த படத்துலலாம் துணை கதாபாத்திரங்கள்ல கிடைச்ச இடங்கள்லாம் நடித்துட்டு எப்படியாவது சர்வைவல் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அஞ்சான், துப்பாக்கி, இந்த படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்த வித்யூத் இருக்கார்ல, அவருக்கு பின்னணி குரலும் கொடுத்துருக்கிறார். ஒரு டப்பிங் கலைஞராகவும்